Good afternoon students, welcome to Botany online class. So previous classல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது வேரினுடைய பகுதிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். So இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேரினுடைய வகைகள். வேரினுடைய வகைகள். So வேரினுடைய வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா நம்ம வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்று வந்து அதாவது வெற்றிட வேர் தொகுப்பு அல்லது சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ வந்து அதாவது முதல்ல வந்து நம்ம ஆணிவேர் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அதாவது முதல்நிலை வேரானது முளை வேரானது முளைத்து அது வந்து என்ன ஆகுதுன்னா முதன்மை வேரா மாறுதுன்னு சொல்றாங்க. முளை வேர் வந்து முதன்மை வேரா இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு. சோ முளை வேரானது முளைத்து முதன்மை வேராகிறது அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு சீட் இருக்கு அப்படின்னா அந்த சீட்ல வந்து இப்படி வந்து ரெண்டு போர்ஷன் இருக்கு. ஒன்னு ரூட், ஒன்னு அதாவது இது வந்து வேர்னு பகுதி, இது வந்து தண்டு பகுதி. அப்ப முளை வேர்ல இருந்து வரக்கூடிய அந்த முதன்மை வேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த முளை வேரானது முதன்மை வேரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப இருவித்திலை தாவரங்கள்ல காணப்படுவது போல இருவித்திலை தாவரங்களில் காணப்படுவது போல இந்த முளை வேரானது நிலைத்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முளை வேர் வந்து என்ன பண்ணும்? நிலைத்து காணப்படும். அந்த முளை வேரானது நிலைத்து காணப்பட்டு பிரதான வேரா வந்து அது வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த முளை வேரானது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது பல கிளைகளையும் பல கிளை வேர்களையும் அதாவது பக்கவாட்டு வேர்களையும் உருவாக்கும். பக்கவாட்டு வேர்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த பக்கவாட்டு வேர்களும் இந்த கிளை வேர்களும் எல்லாம் ஒண்ணு சேர்த்துதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அதாவது ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப முளை வேரானது முளைத்து முதன்மை வேராகிறதுன்னு சொல்றோம். இருவித்திலை தாவரங்கள்ல இந்த முளை வேர் வந்து நிலைத்து காணப்படுவது போல அதாவது அந்த முதன்மை அச்சானது அந்த முதன்மை வேரோட அச்சானது நிலைத்து காணப்பட்டு பல பக்கவாட்டு வேர்களையும் சில கிளை வேர்களையும் உருவாக்குது. அந்த பக்கவாட்டு வேர்களும் கிளை வேர்களும் ஒண்ணு சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆணிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது அதாவது அந்த முளை வேரானது பிரதான வேரை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகும். அந்த பிரதான வேர்ல இருந்து வந்து பார்த்தோம்னா சின்ன சின்னதா வந்து அதாவது பக்கவாட்டு வேர்கள், இரண்டாம் நிலை வேர்கள் அந்த மாதிரி வந்து உருவாயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ரைட். அடுத்து வெற்றிட வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். வெற்றிட வேர் தொகுப்பு. சோ இந்த வெற்றிட வேர் தொகுப்பு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெற்றிட வேர் தொகுப்பு அப்படின்றது அதாவது தாவரத்தினுடைய வேர்களானது முதன்மை வேரை தவிர ஓகேவா முதன்மை வேரை தவிர பிற பாகங்களில் இருந்து வேர்களானது உருவானால் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப முதன்மை வேர் தவிர எந்தெந்த பகுதிகளில் இருந்து அந்த வேர்களானது உருவாகலாம் அப்படின்னா அதாவது மொட்டுக்கள், கணுப்பகுதி, கணு மற்றும் கணுவிடை பகுதிகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதாவது மொட்டுக்கள்ன்றதை விட தண்டுகள். ஓகேவா? தண்டு, கணு மற்றும் கணுவிடை பகுதிகள். சோ தண்டு, கணு மற்றும் கணுவிடை பகுதிகளில் இருந்து. ஓகேவா? சோ முதன்மை வேரை தவிர
அதாவது பிற பாகங்கள்ல இருந்து வேர்களானது உருவானா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். அந்த சல்லி வேரானது வந்து எங்கிருந்து உருவாகலாம் அப்படின்னா தண்டு, கணு மற்றும் கணுவிடை பகுதிகளிலிருந்து அந்த வேர்களானது வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இவங்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து யார் சொல்லலாம் அப்படின்னா டெலிஷியஸ். ஓகேவா? அதாவது சீமை திப்பிலி அப்படின்னு சொல்றோம். சீமை திப்பிலி. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபைபர். ஃபைபர் லாங்கம், அதான் மிளகு. ஸோ டெலிசியஸ், அதாவது சீமை திப்பிலி, ஃபைபர் லாங்கம். ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றோம். டெலிசியோசா. இந்த மான்சீரா டெலிசியோசா அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சீமை திப்பிலி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மான்சீரா டெலிசியோசா சீமை திப்பிலி. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபைபர் நைக்ரம், அதான் மிளகு. ஸோ இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸோ அவங்க என்ன எடுத்துக்காட்டு வந்து வெற்றிட வேர்களுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். அதே மாதிரி இந்த வெற்றிட வேர் தொகுப்புல வந்து பார்த்தோம்னா அதாவது முதன்மை வேரானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறுகிய காலம் தான் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. முதன்மை வேரானது குறுகிய காலமே வாழும், அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மடிஞ்சு போயிடும். ஓகேவா? சோ மடிஞ்சு போயிடும் அப்படின்னா என்னது, செத்து போயிடும். ஓகேவா? சோ அப்ப அந்த முதன்மை வேரானது குறுகிய காலம் மட்டும்தான் வாழும், அதுக்கப்புறம் அது அழிஞ்சு போயிடும். சோ அது அழிஞ்சு போன பின்னாடி தான் வந்து என்ன பார்த்தோம்னா இந்த வேர்களானது வந்து தண்டு, கணு மற்றும் கணுவிடை பகுதியிலிருந்து உருவாகும் அப்படின்னு சொல்றோம். சோ அந்த உருவாயிட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப சல்லிவேர் தொகுப்பு பெரும்பாலும் நம்ம இந்த சல்லிவேர் தொகுப்பு வந்து நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஒருவித்திலை தாவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம். சோ அதாவது ஒருவித்திலை தாவரங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த வேரானது வந்து குறுகிய காலமே வாழ்ந்து பின்னர் வந்து மடிந்து போயிடும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து தோன்றக்கூடிய அந்த வேர்களானது பார்க்க வந்த அதாவது ஒரே ஓகேவா சம அளவுல வந்து நூல் போன்று ஒரே வந்து சம அளவுல கொத்துவ மாதிரி காணப்படும் சொல்றோம். அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். இந்த சல்லிவேர் தொகுப்பானது பெரும்பாலும் எதுல இருக்கும் அப்படின்னா ஒருவித்திலை தாவரங்கள்ல காணப்படும் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரைசா சக்கைவா. சோ இந்த ஒரைசா சக்கைவா அப்படின்றது வந்து என்னது, நெல்லு. ஓகேவா? சோ அந்த நெல்லுலயும் வந்து இந்த சல்லிவேர் தொகுப்பு தான் இருக்கும். அடுத்து எலுசின். எலுசின் கோரகானா. இந்த எலுசின் கோரகானா அப்படின்றது வந்து பார்த்தோம்னா கேழ்வரகு. சோ அதுலயும் வந்து பார்த்தோம்னா என்ன வேர் தொகுப்பு தான் இருக்கும் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த இங்க பாரு. சோ இதுல வந்து இதுதான் வந்து எலுசின் கோரகோனா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? கேழ்வரகு செடி. சோ இதுல வந்து பார்த்தோம்னா அதாவது நிறைய வேர்கள் வந்து ஒரே மாதிரி ஒரே அளவுடைய மாதிரி இருக்கும் பாரு, பார்க்கிறதுக்கு நூல் மாதிரி ஒரே அளவுடைய மாதிரி இருக்கும். சோ இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ சல்லிவேர் தொகுப்பு வந்து மெஜாரிட்டியா வந்து எதுல இருக்குன்னா புற்கள்ல இருக்குன்னு சொல்றோம். அதாவது ஒரைசா சக்கைவா நெல், அதே மாதிரி எலுசின் கோரகானா யாரு அப்படின்னா கேழ்வரகு அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த அதாவது வேரினுடைய பணிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேரினுடைய பணிகள். சோ வேரினுடைய பணிகள் வந்து பார்த்தோம்னா அதாவது ரெண்டு பணியா வந்து பிரிக்கிறோம். ஒன்னு முதன்மை பணி. சோ முதன்மை பணி அப்படின்னா என்னென்ன அப்படின்றது முதன்மை பணி அப்படின்னா அதாவது மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல். அப்படின்னு சொல்றோம். அதாவது அந்த வேர் இல்லைன்னா அந்த தாவரத்துக்கு நீர் போய் சேராது. ஓகேவா? சோ மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இரண்டாவது பணி மண்ணில் தாவரத்தை
தாவரத்தை நிலை நிறுத்துதல் அப்படின்னு சொல்றோம். மண்ணில் தாவரத்தை நிலை நிறுத்துதல் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பணியில வந்து அது இது ரெண்டுமே முதன்மையான பணி, வேரோட முதன்மையான பணி. அதாவது மண்ணில் வந்து நீர் மற்றும் கனிமங்களை வந்து உறிஞ்சுதல், மண்ணில் வந்து தாவரத்தை நிலை நிறுத்துதல். சோ ரெண்டு வேலையை வந்து அது செய்யுது அப்படின்னு சொல்றோம். இது இல்லாம வேர் வந்து சில முக்கியமான பணிகளை செய்வதற்காக வந்து, அதாவது இது வந்து முதன்மை பணி. வேரினுடைய இரண்டாம் பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சோ இரண்டாம் நிலை பணி அப்படின்னு சொல்றோம். சோ வேர் வந்து அதாவது முதன்மை பணியை தவிர பிற பணிகளை செய்வதற்காக அந்த வேரானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உருமாற்றம் அடையுது அப்படின்னு சொல்றோம். வேரானது வந்து என்ன பண்ணுது, உருமாற்றம் அடையுது. சோ அந்த உருமாற்றம் அடைஞ்சா அந்த உருமாற்றம் அடைஞ்சு சில குறிப்பிட்ட பணிகளை செய்வதற்காக அந்த வேர்களானது உருமாற்றம் அடையுது. சோ அந்த உருமாற்றம் அடைஞ்சு செய்யக்கூடிய பணிகளுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரண்டாம் நிலை பணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். சோ இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வேரின் வகைகள் பார்த்தோம். சோ வேரோட வகைகள் வந்து ரெண்டு வகை பிரிக்கிறாங்க. ஒன்னு ஆணிவேர் தொகுப்பு, இன்னொன்னு வந்து சல்லிவேர் தொகுப்பு. சோ ஆணிவேர் தொகுப்பு அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, அதாவது வேரானது முளைவேரானது முளைத்து முதன்மை வேரா மாறுதுன்னு சொல்றாங்க. இருவித்தலை தாவரங்கள் இருக்கிற மாதிரி அந்த முளைவேரானது நிலைத்து காணப்பட்டு பல பக்கவாட்டு வேர்களையும் கிளை வேர்களையும் உருவாக்குன்னு சொல்றாங்க. அந்த பக்கவாட்டு வேர்களும் கிளை வேர்களும் எல்லாம் சேர்ந்து பிரதான வேர் தொகுப்பை வந்து உருவாக்குன்னு சொல்றாங்க. அந்த பக்கவாட்டு வேர்களுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இரண்டாம் நிலை வேர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வெற்றிட வேர் தொகுப்பு அல்லது சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். முதன்மை வேரை தவிர தாவரத்தோட பிற பகுதிகளில் இருந்து, அதாவது தண்டு, கணு மற்றும் கணுவிடை பகுதிகளில் இருந்து வேர்கள் உருவானா அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெற்றிட வேர் தொகுப்பு அல்லது சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். மான்ஸ்டீரா டெலிசியோசா அப்படின்ற தாவரம், அதாவது சீமை திப்பிலி தாவரத்துல வந்து காணப்படுது. பைபர் நைக்ரம் மிளகு தாவரத்துல வந்து காணப்படுது. சோ முதன்மை வேரானது வந்து குறுகிய காலம் மட்டுமே வாழும்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த மடிஞ்சு போயிடும் சொல்றோம். அப்ப அந்த மடிஞ்ச உடனே தோன்றக்கூடிய வேர்களானது சம அளவுல வந்து நூல் மாதிரி காணப்படும் சொல்றோம். அந்த நூல் மாதிரி சம அளவுல கொத்தா காணப்படக்கூடிய வேர் தொகுப்பு வந்து சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சல்லிவேர் தொகுப்பு வந்து ஒருவித்தலை தாவரங்களும் பெரும்பாலும் இருக்குன்னு சொல்றோம். பொருட்கள் சோ ஒரைசா சட்டைவா நெல்லுலையும் எலுசின் கோரகானா அதாவது கேழ்வரகுலையும் வந்து இந்த சல்லிவேர் தொகுப்பானது வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து வேரோட பணிகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். சோ வேர் வந்து முக்கியமான பணிகளை வந்து செய்யுது. அதாவது முதன்மை பணி, இரண்டாம் நிலை பணி அப்படின்னு சொல்லிட்டு முதன்மை பணி என்னென்ன அப்படின்னா மண்ணிலிருந்து நீர் மற்றும் கனிமங்களை உறிஞ்சுறது, அதே மாதிரி மண்ணில் வந்து தாவரத்தை நிலைநிறுத்துறதுக்கு பயன்படுதுன்னு சொல்றோம். அதாவது இந்த ரெண்டு செயல்கள் இல்லாம பிற செயல்களையும் செய்வதற்காக வேர்களானது உருமாற்றம் அடையுதுன்னு சொல்றோம். அதுக்கு பேரு இரண்டாம் நிலை பணி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ. மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.